அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1.5 kg டொமேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி, நல்லா ரெட் கலரில் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக வாங்கணும். அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் முழுசாகவும் போட்டு வேக வைக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு தெரியாது. அதே மாதிரி தோலும் வந்து உரிக்க முடியாது. ஸோ அது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அந்த தோல் உரிக்கணும். அந்த பாருங்கள், பூச்சி இருந்தது, அந்த பார்ட் மட்டும் எடுத்து கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையுமே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு 2 விசில் தாங்க விட்டேன். 2 விசில் விட்டாலே நல்லா அது தக்காளி இல்லையா சீக்கிரமாக குக் ஆகிடும். வந்து பாருங்கள், குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு இடுக்கி வச்சு தோலெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். எனக்கு இந்த சூடு ஆறுற வரைக்கும்லாம் பொறுமை இல்லை, அதனால தான் முழுசாகவும் போடலை. ஒரு பூச்சி ஒரு காரணம், இது எடுக்கிற தோல் உரிக்கிறது ஒரு காரணம். இது ரெண்டுத்துக்காகவும் இப்படி எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு பீட்ரூட், சின்ன பீட்ரூட்டை பாதி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து கலர் கொடுக்கும். இதுவும் காஷ்மீர் மிளகாய் இருக்கு இல்லையா, அதுவும் நல்ல கலர் கொடுக்கும். பாதி பீட்ரூட் போட்டுட்டு ஒரு 8 பல், சின்னதாக இருக்கலாம், 8 பல் போட்டிருக்கேன். நீங்கள் 4 பல் போடுங்க பெருசாக இருந்ததுன்னா. ஒரே ஒரு சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் கூட வேணாம், அதோட சின்னதாக ஒரு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, அதையும் போட்டுட்டு ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, காஷ்மீர் மிளகாய் 3. இந்த காஷ்மீர் மிளகாவும் பீட்ரூட்டும் தான் கலர் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன செய்யுங்க, போட்டுட்டு மூடி வச்சு இது கூடயே சர்க்கரையும் வினிகரையும் சேர்த்துட்டு கூட நீங்கள் வேக வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்கல, நான் லாஸ்ட்டாக போடுவேன். ஸோ அதை வந்து நல்லா இதை வந்து ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ தோல் உரிச்சதுக்கு எதுக்கு தெரியுங்களா, இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, தோல் இருந்ததுன்னா அந்த சந்தில் மாட்டிக்கிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணவே முடியாது. இது வந்து அவ்வளோதான், ஒரு 3 நிமிஷம் தாங்க பண்ணேன், ஈஸியாக கீழே இறங்கிடுச்சு. பேஸ்ட்டு நல்லா அந்த பதத்துக்கு வந்திருக்கு. அவ்வளோதான், வந்து பாருங்கள், எடுத்தாச்சு. இல்லைனா அதை நிறைய அதை போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரம் ஆகும், இதை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்தாச்சு. ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய்லாம் எதுவும் போட வேணாம், பட்டரோ எண்ணெயோ எதுவும் போட வேணாம். அரைச்ச அந்த பேஸ்ட்டு அதில் போட்டுட்டு இப்போ சர்க்கரை 75 கிராம் சர்க்கரையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்க்குறேன். ஏன் இப்போ சேர்க்குறேன்னாக்கா, எல்லோரும் முன்னாடியே சேர்த்து இது பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு பாட்டிலில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டொமேட்டோ ஸ்மெல் போக மாட்டேங்குது, அப்படியே அந்த கெச்சப்பில் அந்த ஸ்மெல் இருக்குது. நான் ஒரு வாட்டி அந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இது வந்து ரொம்ப 1 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம், ஊருக்கு, வெளிநாடுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு கூட கொடுத்து அனுப்பிச்சிங்க வச்சுங்களேன். சின்ன பாட்டிலில் 2 பாட்டில் கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாட்டிலில் யூஸ் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு பாட்டில் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரே பாட்டிலில் போடாமல், ஏன்னா மூடி திறந்துன்னா அது ஒரு மாதிரி மாறிடும், அந்த டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், இந்த நேரத்துக்கு வந்து உப்பு பாருங்கள். உப்பு பார்த்துட்டு அது எனக்கு கம்மியாக தெரிஞ்சிச்சு, போட்டுட்டேன். பாருங்கள், கலர்ஃபுல்லாக எப்படி அழகாக நல்லா இருக்குது. ரொம்ப ஈஸியான இதை வந்து நம்ம பாட்டிலில் ஒவ்வொரு வாட்டியும் 48 ரூபா 58 ரூபா 40 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாருங்கள், இது முடிஞ்சிடுச்சு. இவ்வளோ தான் ஈஸியான வேலை. இந்த மாதிரி மெத்தட்லேயே செய்யுங்க, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் தோணாது. ஈஸியான மெத்தடு தான். இந்த உரிக்கிறது, தக்காளி உரிக்க சில பேர்லாம் எல்லாம் போட்டு அரைச்சி, இல்லைனா அரைச்சிட்டு குக் பண்ணுவாங்க, இல்லைனா குக் பண்ணிட்டு அரைப்பாங்க. நான் வந்து தக்காளி வேக வைக்க 2 நிமிஷம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 விசில், அதை 2 விசில், இப்போ லாஸ்ட்டாக இதை குக் பண்ணுறேன். இது வந்து லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. அந்த ஸ்மெல்லும், தக்காளி ஸ்மெல்லும் நிறைய இருக்காது. இது 3வது டைமாக இப்போ செய்யும்போது எல்லாம் மொத்தத்துலேயே வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுன்னா 45 மினிட்ஸில் முடிஞ்சிடாங்க இந்த வேலை ஃபுல்லாகவே. இவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸியான முறை தான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுத்து விடுங்க, ஃபேமிலிக்கும் கொடுத்து விடுங்க. அவங்களாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் சாப்பிடுவோம், வெளியில் வாங்கி சாப்பிடாம ஹோம் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரி, ஓகே, ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.